உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது முக்கியமான ஒரு பதிவை காண இருக்கின்றோம். சனி பெயர்ச்சி. கடந்த 2-3 வருஷமாக 12 ராசி அன்பர்களுக்கும், நாம் ஏதோ மேஷராசி அல்லது மீனராசி அப்படிங்கிறது கிடையாது, 12 ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த சனி பெயர்ச்சி திருவிழா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பெருவிழா இந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023 வருஷம் அந்த சனி பெயர்ச்சி, சனி பகவான் திருக்கணித பிரகாரம், இதை தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா திருநள்ளாறு சனி பெயர்ச்சி பின்னாடி வரக்கூடிய மார்ச் மாதம் நடக்குது, பங்குனி மாதம் அது நடக்குது. ஆனால் திருக்கணித பிரகாரம் இந்த சனி பெயர்ச்சி பெருவிழா 17/1/2023 அன்றைய தினம் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். பொதுவாக எந்த கிரகமானாலும் 9 கிரகங்களில் எந்த கிரகங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், கிரக பயிற்சிகள் வந்து கொண்டே இருக்கும். குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதெல்லாம் வருஷ கிரகங்கள். ப்ளஸ் சூரியன் சந்திரன், இவங்கெல்லாம் கிரகங்கள் பயிற்சி ஆனாலுமே கூட எல்லோரும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியது, ரொம்ப முக்கியமாக நினைக்கக்கூடியது இந்த சனி பெயர்ச்சி தான். ஏன்னா சனி பகவான் தான் விதி, தலையெழுத்து. ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடியவர் அந்த சனி பகவான். அப்போ இதனால் இந்த சனி பெயர்ச்சியால் நம்ம தலையெழுத்து ஏதாவது மாறுமா, நம்ம தலையெழுத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வாரா இந்த சனி பகவான் அப்படின்னு ஆவலோடு ஒவ்வொரு ராசி அன்பர்களும் காத்திருக்கிறார்கள். ஸோ இந்த கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய 2ஆம் வருஷம் இன்னும் என்னெல்லாம் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே, சனி பயிற்சியை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான சனி பயிற்சி. கடந்த ஒரு 3 வருஷமாக எல்லாத்துலேயும் தடைகள், எதை எடுத்தாலும் நடக்கவே இல்லை சாமி, எந்த விஷயம் எடுத்தாலும் நடக்கவே மாட்டேங்குது சாமி, எல்லாத்துலேயும் ஒரு தடைகள் தடைகள் தடைகள். இப்படி வெறும் தடைகளையே சந்தித்து வந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இது ஏன் நமக்கு இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டம், இல்லைங்க 1 ரூபா கூட சம்பாதிக்கவே கூட முடியல, இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, சொத்தை கரைஞ்சின்ட்டுருக்கு அப்படின்னு விடை தெரியாமல், இதுதான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், விடை தெரியாமல் ஏன் இந்த கஷ்டம் என்று விடை தெரியாமல் தத்தளிக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான விடியல் காலம் துவங்கிவிட்டது, உங்களுக்கான விடிவு காலம் தொடங்கிவிட்டது, நல்ல நேரம் உங்களுக்கு பிறந்திருக்கிறது. இதுதான் உங்களுக்கு தலைப்பு. அப்போ ரிஷபராசிக்கு விடிவு காலம் பிறக்கின்றது. இதுக்கு முன்னாடி சொல்லதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, தொழில் ஸ்தானத்திற்கு 10வது வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார். அப்போ 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, 10வது வீட்டில் இந்த சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான பாக்கியங்களை தரப்போகிறார். ஏன்னா 10வது வீட்டுக்கு 10ஆம் அதிபதி அங்கே ஸ்தான பலம் பெறுகிறார். போராத குறைக்கு எப்பொழுதுமே கும்பராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு சாதுவானவர், நன்மையை செய்யக்கூடியவர். மகரத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் வலுவான சனியாக இருந்தாருனாக்கா, கும்பத்தில் சனி பகவான் வரும்போது ரெண்டுமே அவருடைய வீடு தான். கும்ப சனிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை வந்துடும். ஏன்னா கும்பம்ங்கிறது என்னதுங்க, நிறைவான குடம், அதில் நீர் உள்ளது. அப்போ அந்த மாதிரி மனசும் அவருக்கு கொடுக்கக்கூடிய மனசு வந்துடும். அப்போது ரிஷபராசி நேயர்களே, கொடுக்கக்கூடிய தகுதியை பெற்று நல்ல சுப பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். சுப பலன்களை எழுதிக்கோங்க, சுப பலன்களை வாரி வழங்க இருக்கிறார் ரிஷபராசி நேயர்கள். சரி, அப்போ 10க்கு சனி வரார். இப்போ எங்களுக்கு வருமானம் எப்படி சாமி இருக்கும், நாங்கள் இந்த தொழில் பண்ணுறோம்,
ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, கார்மெண்ட்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், காட்டன் மில்ஸ் அதை வச்சு நடத்தக்கூடிய மில் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, கைத்தறி செய்யக்கூடியவர்கள், பெரிய தொழில் உற்பத்தி நிறுவனங்கள், ஸ்டிப்கார்ட் போன்ற மேனுஃபேக்சரிங் பெரிய பெரிய நிறுவனங்கள், அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ், பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸு, கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஐடி பார்க் அந்த ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக மீடியா துறையை சார்ந்தவர்கள். சனி பகவானுக்கும் இந்த மீடியா துறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆமாம், அப்போ அந்த மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் கார்மெண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மா இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், பணங்காசு கொடுக்கல் வாங்கல், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும். மெயினாக உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக ரிஷபராசிக்கு என்ன பண்ணுவாங்க, இழந்துக்கிட்டே இருக்குது சாமி, மைனஸ் ஆகிட்டே இருக்குது, ப்ளஸ் ஆகவே இல்லை, வரவு வரவே இல்லை, ஆனால் இந்த குடம் காலி குடமாக ஆகிட்டே இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது சாமி, எங்கே எம்டி பாத்திரமாக ஆகிடுமோ, நிறைவான குடமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டே இருக்கே சாமி, திரும்பவும் இதை போடக்கூடிய தகுதி வரலையே, நமக்கு எடுத்து எடுத்து செலவு பண்ணக்கூடிய தகுதி தான் வருகிறது. அப்போ வளர்ச்சி அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே. கடன் சுமைகள் குறையும், கடனை அடைக்கக்கூடிய தகுதிகள் கிடைக்கும், கொடுத்த பணம் திரும்ப வரும். நான் இவ்வளோ பைசா கொடுத்துருக்கேன் சாமி, நான் இங்கேருந்து வாங்கி கொடுத்தேன், நான் ஏமாந்துட்டேன், எனக்கு இது கிடைக்குமா சாமி, எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, என்னால் கடனை அடைக்க முடியுமா முடியாதா சாமி, எனக்கு அது உண்மையை சொல்லுங்க. அப்போது நல்லது நடக்கும், பாசிட்டிவாகவே நம்ம நினைப்போம், நல்லது நடக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யார் யார்? கண்டிப்பாக அந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் போர்வெல், விவசாயம், இதெல்லாமே உங்களுக்கு பூமி சார்ந்த தொழில்கள் தான். குறிப்பாக பில்டர்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். ரியல் எஸ்டேட் அதே மாதிரி, நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு வச்சிட்டேன் சாமி, எனக்கு சேல்ஸே ஆகலை, நான் வீடுகளை கட்டி வச்சுட்டேன் சாமி, ஆனால் அது வந்து எனக்கு இன்னும் கை கொடுக்கலை, இன்னும் பாதி வீடுங்க விற்காமலே இருக்குங்க சாமி, அப்போ இடப்பிரச்சனை, இடதோஷங்கள் இருக்கும். அப்போ அதில் ஒரு கன்சல்ட்டிங் வச்சுக்கணும், அது ஒரு விசிட்டிங் வச்சுக்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு நேரடியாக பார்த்து அந்த இடத்துக்கு என்ன சாமி தோஷம் இருக்குது, ஏன் இந்த இடம் சேல்ஸே ஆக மாட்டேங்குது, நான் இத்தனை கோடி ரூபா போட்டு கட்டிட்டேன் சாமி, எனக்கு இம்மீடியட்டாக ஒரு 25 கோடி வேணும், ஒரு 50 கோடி வேணும். அப்போ இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடதோஷங்கள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் சரியான ஒரு குருவை கொண்டு அந்த இடதோஷங்கள் பற்றி அறிந்து உரிய காலத்திலே பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரிஷபராசி நேயர்களே, ரியல் எஸ்டேட் கை கொடுக்கும், பில்டர்ஸ்க்கு தொழில் வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட்ஸ் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள், பையர்ஸ் நல்லா புது பையர்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு கஸ்டம்ஸ் ப்ராப்ளமோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பெண்டிங் ஏதாவது இருக்குமே, ஆனால் வரவுகள் வந்து சேரும், நல்ல தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எஜுகேஷன் செக்டர்ஸ்,
இந்த எஜுகேஷன் செக்டரில் பொறுத்தவரையிலும் போன வருஷம் நல்ல முறையில் பிஸ்னஸ் இருந்தாலுமே கூட தேவையில்லாத தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் அதிகரித்திருப்பார்கள். வீண் வம்பு வழக்குகள், உங்கள்கிட்ட அந்த நிறுவனத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கில் எதிரிகள் உருவாகி அது மூலயமா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய காலம் உருவாகிறது. அப்போ அதுக்கு தகுதியான ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து சரியான பரிகாரங்கள் தெரிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த ஸ்கூல் செக்டர், காலேஜ் செக்டர் இவங்கெல்லாம் நல்லா முன்னேற்றம், அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகளாகட்டும், கடன் பிரச்சனைகளாகட்டும், வம்பு வழக்குகளாகட்டும், இன்னும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் சரியாகும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் வேலை வாய்ப்புகள், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, இல்லை அப்ராடில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட ரிஷபராசினியர்களே தொழில் ஸ்தானத்துக்கு தான் இந்த சனி பகவான் வருகிறார். நான் சொல்லக்கூடியது 2.5 வருஷத்துக்கு, 2025 வரையிலுமே இது பொருந்தும். அப்போ ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். அப்போ ரிஷபராசினியர்களே உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ அல்லது அரசாங்க பதவிகள், வெளிநாட்டில் அரசியலாக ஒரு உயர் பதவியில் இருக்கிறது, இல்லை இந்தியாவிலே கூட ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறது, ஒரு சிஇஓ ரேஞ்சில் ஒரு சேர்மேன், ஒரு சீஃப் செக்ரட்டரி, அப்போது ஒரு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல போஸ்டிங் வேணுமா, பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றங்கள் அமையும், பணியிடை மாற்றங்கள் உருவாகும், டிரான்ஸ்ஃபர் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஊர் விட்டு ஊர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பணியிடை மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஜாப் சேஞ்சஸ் உண்டு. வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். வேறு வேலைக்கு நான் போகலாமா சாமி, வேறு கம்பெனிக்கு நான் போகலாமா, கம்பெனியில் மாறலாமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே வேலை வாய்ப்புகளில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்பில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு தொடர்ந்து நான் வேலை செய்கிற இடத்துல என் பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், என் மேனேஜர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், இப்போ எனக்கு கொஞ்சம் அன்சப்போர்ட்டாக இருக்காருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இதை சரி செய்ய முடியும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே அரசாங்க பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். யாராக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் உத்தியோகம், கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், அரசியல் பதவிகள் நல்ல போஸ்டிங்கில் இருக்க, ஒரு மினிஸ்டராக இருக்கும், அல்லது ஒரு வாரிய தலைவர் போஸ்டிங்கில் இருக்கும், அல்லது ஒரு எம்பி, எம்எல்ஏ. அப்போ அரசாங்க பதவிகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி தான், அதே போல் தான் அப்ராடில் இருந்தாலும் சரி தான். ஸோ அரசியலில் நீங்கள் எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் அரசியல் உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். அதையும் மீறி நீங்கள் நினச்சதை சாதிக்கலான்னு சொல்கிறீங்க சாமி, ஏன்னா நான் முயற்சி எடுக்கிறேன், எனக்கு நடத்த முடியலையே அப்படின்னு கேட்டாக்கா, அப்போ அந்த தடைகளுக்கான காரணம் என்ன என்பதை அறிந்து அது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ அந்த தடைகளுக்கான காரணங்களை அறிந்து அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் வெற்றி பெற முடியும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத எதிரிகளுடைய தொந்தரவுகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், அரசியல் நெருக்கடிகள், பழிவாங்குதல், அரசியல் பழிவாங்குதல், சிபிஐ ரைடு சம்மந்தப்பட்டது, வேணும்னே ஒரு வம்பு வழக்கு போடுறது, அரெஸ்ட் பண்ணுறது, மொத்தத்தையும் பிடிங்கிட்டு போகிறது, அப்போது ஐடி ரைடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அரசியல் நெருக்கடிகள், ஒரு நிர்பந்திக்கிறது. அப்போது இந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவு இருக்குமே, ஆனால் அந்த எதிரிகளை எல்லாம் தூள் தூளாக்க முடியும். அன்னை வாராகியினுடைய அருள் இருந்தால் ரிஷபராசினியர்களே உங்களுடைய எதிரி யாராக இருந்தால், அந்த எதிரி யார் கண்ணுக்கே தெரியல சாமி, கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கலாம், அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு கண்டுபிடிக்கலாம், அவனை தூள் ஆக்கிடலாம்.
அன்னை வாராகியால் மட்டுமே இது முடியும். அப்போ எதிரிகளுடைய தொந்தரவு குறையும் ரிஷபராசி நேயர்கள். அதே போல் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ், அதே போல் பேட் ட்ரீம்ஸ், கனவுல யாரோ திருத்துற மாதிரி, அடிக்கிற மாதிரி, கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி பேட் ட்ரீம்ஸ், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், எப்பயும் ஒரு மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. சாமி எனக்கே தெரியுது நான் பயப்படுறேன்னு, ஆனாலும் அந்த பயத்தை என்னால் நிப்பாட்டவே முடியல. இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம். எனக்கே தெரியுது சாமி நான் பயப்படுறேன்னு, ஆனால் இந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் சனி பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள். அப்போ இது என்ன கர்மா, அந்த கர்மாவை கண்டுபிடித்து அதுக்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா ரியல் எஸ்டேட், அது நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண்பழி அவமானங்கள் குறையும். மெயினாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பிரிஞ்சு போயிட்டாங்க, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிரிந்த பிள்ளைகள், ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போகிறது, என் ஒரே பொண்ணு சாமியை விட்டு வெளியே போயிடுச்சு, ஒரே பையன் சாமியை இப்படி பண்ணிட்டான், பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்துக்கு மெயின் காரணம் செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, எதிரிகளுடைய பிரச்சனைகள், இதனால் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள். பயம் இருக்குமே, ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நேரம் பிறக்கின்றது ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை பொறுத்தவரையிலே ரிஷபராசி நேயர்களே, இந்த சனி பெயர்ச்சி அடுத்து வரக்கூடிய இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் அமையப்போகுது. நல்ல பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. நீண்ட நாட்களாக வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய சினிமா துறைக்கு வெற்றி கைகூடும். அதே போல தான் திருமணம், குடும்பம், குழந்தை பாக்கியம், நடக்காத திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக பருவம், அந்த ஒரு 50 வயசில் பொண்ணு தேடுறது, இன்னும் கல்யாணமே ஆகாமல் ஒரு முதல் திருமணம், 2வது திருமணம், அதே போல் குழந்தை பாக்கியம், இதெல்லாம் நல்ல விடை கிடைக்கும். சனி பகவானுடைய கருணையினாலே ரிஷபராசிக்கு நன்மைகள், பல நன்மைகள் நடக்கும். அந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இன்னும் கூட உங்களுக்கு நல்ல சந்தேகங்கள் இருக்குமே, ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.